ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 8/11/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, பாபாவிற்கு முன் எப்படிப்பட்ட குழந்தைகள் அமர வேண்டும்னு. பதில்: ஞான டான்ஸ் ஆடக்கூடியவர்கள். ஞான டான்ஸ் ஆடக்கூடிய குழந்தைகள் பாபா முன்பு அமரும்போது பாபாவின் முரளியும் அந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை முன்னால் உட்கார்ந்து கொண்டு இங்கும் அங்கும் யாராவது பார்த்தால் இந்த குழந்தை எதையும் புரிந்து கொள்ளவில்லை என பாபா புரிந்து கொள்வார். நீங்கள் எப்படிப்பட்டவரை அழைத்து வந்திருக்கிறீங்க? பாபாவிற்கு முன்பு கொட்டாவி விடுகின்றனர் என்று பாபா பிராமணியை பார்த்து கேட்பார். குழந்தைங்களுக்கு இப்படிப்பட்ட தந்தை கிடைத்திருக்கிறார் என்றால் மகிழ்ச்சியில் நடனமாட வேண்டாமான்னு பாபா கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, யாரை தந்தை என்று கூற முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க. பதில்: ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை நம்மை படிக்க வைத்திருக்கிறார்னு நமக்கு தெரியுதுங்கிறாங்க பாபா. நாமும் தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள்தான். நாம் இங்கே வசிக்கக்கூடியவர்கள் கிடையாது. நாம் இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். பாபாவை கூட நாம் பரந்தாமத்தில் நினைக்கின்றோம். இப்போது இந்த வேற்று தேசத்தில் வந்திருக்கின்றோம். சிவனை தந்தை என்கின்றோம். ராவணனை தந்தை என சொல்ல முடியாது. பகவானை தான் தந்தை என்பாங்க. தந்தையின் மகிமைகள் தனின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யார் ராஜாவாக மாறினால் பிறகு ஏழையாகவும் மாற வேண்டி இருக்கும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். எனக்கு ஒளி அல்லது ரத்தினங்கள் பொதிந்த கிரீடம் எதுவுமே இல்லை என பாபா சொல்கிறாரு. அவர் ஒரு பொழுதும் ராஜ்யத்தை பெறுவதே இல்லை. டபுள் கிரீடம் உடையவராக மாறுவது இல்லை. மற்றவர்களை மாற்றுகின்றார். ஒருவேளை நான் ராஜாவாக மாறினால் பிறகு ஏழையாகவும் மாற வேண்டியிருக்கும்னு பாபா சொல்கிறாரு. பாரதவாசிகள் தான் பணக்காரர்களாக இருந்து இப்போது ஏழையாக இருக்கிறீங்க. நீங்கள் கூட டபுள் கிரீடம் உடையவராக மாறுகிறீர்கள் என்றால் உங்களை மாற்றுபவர் கூட டபுள் கிரீடம் உடையவராக இருக்க வேண்டும். அவருடன் தொடர்பு ஏற்பட முடியும். யார் எப்படி இருக்கிறார்களோ அவர்தான் தனக்கு சமமாக மாற்றுவார்கள். சந்நியாசிகள் முயற்சி செய்து சந்நியாசியாக மாற்றுவார்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆத்மா தூய்மையாகும் பொழுது எதை போன்று பறக்க ஆரம்பித்துவிடும் என்று பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்கிறாங்க, நாம் இனிமையான அமைதியான வீட்டில் வசிப்பவங்க. இங்கே இந்த நாடகச்சாலை இருக்கின்றது. அங்கிருந்து நாம் நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த நாடகச்சாலையில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்ற விளக்குகள் இருக்கின்றன. யாருமே எண்ண முடியாது. இந்த நாடக மேடை எவ்வளவு மைல் தூரத்தில் இருக்குது. விமானத்தில் மேலே செல்கிறாங்க. ஆனால் அதில் போய் திரும்பி வரும் அளவிற்கு பெட்ரோல் போட முடியாது. இவ்வளவு தொலைவில் போக முடியாது. இவ்வளவு மைல் வரை செல்லலாம். திரும்ப முடியவில்லை என்றால் விழுந்து விடுவோம் என அவர்களுக்கு தெரியும். சமுத்திரம் அல்லது ஆகாய தத்துவத்தின் முடிவு வரை அடைய முடியாது. இப்போது பாபா உங்களுக்கு தன்னுடைய முடிவை காண்பிக்கின்றார். ஆத்மா இந்த ஆகாய தத்துவத்தை கடந்து செல்லுது. எவ்வளோ பெரிய ராக்கெட் உள்ளது. ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகும் பொழுது ராக்கெட் போட்டு பறந்து விடுவீர்கள். எவ்வளவு சிறிய ராக்கெட், சூரியன் சந்திரனை கூட கடந்து மூலவதனத்தில் சென்று விடுவீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எதனுடைய பொருள் யாருக்குமே தெரியவில்லை என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பாபா வேற்று நாட்டிற்கு வந்திருக்கிறார். தொலைதூரத்தில் வசிக்கக்கூடியவர். வேற்று தேசத்தில் வந்திருக்கின்றார். பாபா தான் தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர். மேலும் ஆத்மாக்களும் அங்கிருக்கின்றார்கள். இங்கே நடிப்பதற்காக வருகின்றார்கள். வேற்று தேசம் என்பதன் பொருள் யாருக்குமே தெரியவில்லை என்று பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் டபுள் கிரீடம் உடையவராக மாறுவதில்லைன்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, பாபா நம்மை எவ்வளவு டபுள் கிரீடம் உடையவராக மாற்றி கொண்டிருக்கின்றார். இதைவிட உயர்ந்த வகுப்பு வேறு எதுவுமே இல்லை. நான் டபுள் கிரீடம் உடையவராக மாறுவதில்லைன்னு பாபா சொல்கிறாரு. நான் ஒரு முறை தான் வருகின்றேன். வேற்று தேசத்தில் வேற்று உடலில் நான் சிவன் கிடையாது என்று இந்த தாதாவும் கூறுகிறார். என்னை லக்கிராஜ் என்று கூறுகின்றார்கள். பிறகு அர்ப்பணமானவுடன் பாபா பிரம்மா என்ற பெயர் வைத்துவிட்டார். இவருக்குள் பிரவேசமாகி நீ உன்னுடைய பிறவிகளை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்று பிரம்ம பாபா கூறினார்னு பாபா சொல்கிறாங்க. நீ உன்னுடைய பிறவிகளை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என்று பிரம்ம பாபாவுக்கு சிவபாபா கூறினார்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் எதை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடையக்கூடாதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, காட்சிகள் கூட கிடைக்கலாம். ஆனால் இந்த காட்சி போன்றவைகளை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடையக்கூடாது.
பாபா, நாங்கள் உங்களை தான் நினைவு செய்கின்றோம், உங்களிடம் வர விரும்புகின்றோம். நீங்கள் பாபாவை நினைவு செய்து செய்து மிகவும் ஓய்வாக சென்று விடுவீர்கள். சூட்சும வதனத்திற்கு கூட செல்லலாம் முடியும், மூலவதனத்திற்கு போக முடியாது. இப்போது திரும்பி செல்வதற்கான நேரம் எங்கே வந்துவிட்டது. ஆம், காட்சிகள் கிடைத்தது. பிந்து பிறகு சிறிய சிறிய ஆத்மாக்களின் மரம் தென்படும். உங்களுக்கு வைகுண்டத்தின் காட்சிகள் கிடைத்திருக்கின்றது இல்லையா? காட்சிகள் கிடைத்ததால் நீங்கள் வைகுண்டத்திற்கு சென்று விடுவீர்கள் என்பது கிடையாது. இல்லை, அதற்கு கடினமாக உழைக்க வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நாம் சதோ பிரதானமாகிவிட்டால் எதன் ஊர்வலம் கிளம்பும்னு பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்கிறாங்க, பாரதத்தின் யோகம் பிரசித்தமானது. இதை பாபா தான் வந்து கற்பிக்கிறாரு. இதுவும் யாருக்குமே தெரியலை. உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் பாபாவை தான் நினைவு செய்து கொண்டே இருக்கணும். யோகா செய்ய முடியவில்லை என்கிறாங்க. யோகா என்ற வார்த்தையை விட்டுவிடுங்க. குழந்தைகள் பாபாவை நினைக்கின்றார்கள் இல்லையா? என்னை மட்டும் நினையுங்கள்னு பாபாவும் சொல்கிறாரு. நான் தான் சர்வசக்திவான். என்னை நினைப்பதால் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். சதோ பிரதானமாக ஆகிவிடும் பொழுது ஆத்மாக்களின் ஊர்வலம் கிளம்பும். தேனீக்களின் ஊர்வலம் இருக்கிறது இல்லையா? இது சிவபாபாவின் ஊர்வலம். சிவபாபாவிற்கு பின் அனைத்து ஆத்மாக்களும் கொசு கூட்டத்தை போன்று பறக்கும். மற்றபடி இந்த சரீரம் அனைத்தும் அழிந்து போகும்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.